சஹாபி பெண்மணிகள் இறந்து போன கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட ஆண் மையத்தை கண்டு வெக்கப்பட்டாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் பெருமானார் அடக்கப்பட்டார்கள். பிறகு சையதுனா அபூபக்கர் அடக்கப்பட்டாங்க. பெருமானார் கணவர், அபூபக்கர் தந்தை. இந்த ரெண்டு பேருடைய கபரு மாத்திரம் இருந்தபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேருடைய கபரு ஜியாரத்துக்கு போவாங்க. சாதாரணமான ஆடையில தான் போவாங்க. ஆனால் எப்போ உமர் அங்கே அடக்கப்பட்டாங்களோ அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முழுசா பரதாவில் தான் போவாங்க. இத்தனைக்கு உமர் முன்னால இல்லை, கபர்ல இருக்கிறாங்க. சொன்னார்கள், முதலில் இருந்த இருவரும் எனக்கு என்னுடைய கணவர், என்னுடைய தந்தை. உமர் எனக்கு அந்நியர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்ட பிறகு முழுசா தன்னை போர்த்தி கொண்டு ஜியாரத்து செய்வார்கள் ஆயிஷா. கபர்ல வைக்கப்பட்டவருக்கு வெக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இது குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்ற, ஹதீஸ் வரலாற்றிலே சொல்லி காட்டுகின்ற ஒரு நிகழ்வு இது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வெக்கம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளோ பெரிய சாதாரண பெண்மணி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரெண்டு சுப செய்தி சொன்னார்கள். இரண்டு சுப செய்தி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொன்னாங்க. ஒரு சுப செய்தி என்ன? ஃபாத்திமாட்ட பெருமானார் சொன்னார்கள், இதுவரைக்கும் பூமிக்கு வராத மலக்கு என்னிடம் வந்தார், இதுவரைக்கும் வரல. வந்து என்னிடம் சொன்னார், உங்களுடைய மகள் ஃபாத்திமாவிடம் சொல்லுங்கள், அவர்கள்தான் சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி, சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி ஃபாத்திமா என்று சொல்லுங்கள். உங்களுடைய பேரர்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் இருவரும் சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லுங்கள். இது முதல் சுப செய்தி. இரண்டாவது சுப செய்தி என்ன? எனக்கு பிறகு, பெருமானாருக்கு பிறகு முதலிலே பெருமானாருடைய குடும்பத்தில் இறக்கப் போவது அன்னை ஃபாத்திமா தான். இந்த ரெண்டு சுப செய்தியை சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஃபாத்திமா அவர்கள் ஒரு நாள் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் அவங்களுடைய மனைவி, அவங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அன்னை ஃபாத்திமாவுடைய முகம் ரொம்ப கவலையில் வாடி போய் இருக்குது. எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அபூபக்கர் அவங்களுடைய மனைவி கேட்டாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, ஏன் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க, எதையோ ரொம்ப சிந்திச்சு இருக்கிறீங்களேன்னு சொல்லி. இப்போ ஃபாத்திமா சொன்னாங்களாம், எனக்கு ஒரு விஷயத்தை நினச்சி கவலையாக இருக்குது. என்ன விஷயம் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய வெக்கத்தை, வாழும் காலத்தில் இன்றைய நம்முடைய பெண்கள்கிட்ட வெக்கம் இல்லை. அவங்க மௌத்தாகிறத பற்றி கவலைப்பட்டாங்க. இப்போ நாம் இறந்து போனால் சந்தூக்கில் தூக்கிட்டு போகிறோம் இல்லையா, இந்த நடைமுறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தானதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால் இல்லை. பெருமானார் காலத்தில் யாராவது மௌத்தானா என்ன செய்வாங்க? ஆண் மையத்தோ பெண் மையத்தோ கஃன் துணியை சுற்றி அந்த மையத்தை வந்து கையில் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. சுந்தூக்கில் வைக்கிற பழக்கம் இல்லை. இதுதான் ஆண் மையத்துக்கும் அதுதான், பெண் மையத்துக்கும் அதுதான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, அஸ்மா அவங்கள்ட்ட, நான் யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நான் மூத்தாயிட்டேன்னு சொன்னால் ஒரு துணியில் சுற்றி என்னை தூக்கிட்டு போவாங்க. எப்படி ஒரு பெண்ணை எப்படி ஆண்கள் தூக்கிட்டு போகிறது, அதை நினச்சி நான் கவலைப்படுறேன், அதை நினச்சி நான் வெக்கப்படுறேன், எனக்கு கவலையாக இருக்குதுன்னு சொல்லி. இறந்த பிறகு, மையத்தான பிறகு தூக்கிட்டு போக போகிறது யாரு? அந்த காலத்தில் இருந்து சஹாபா பெருமக்கள், உலகத்திலேயே மிகச்சிறந்தவர்கள், உலகத்திலேயே மிகச்சிறந்த இறையச்சமுடையவர்கள், மிகச்சிறந்த அவுலியாக்கள். அவங்களாம் ஃபாத்திமாவை தப்பான எண்ணத்தில் பார்ப்பாங்க. பெருமானாருடைய மகள், அதுவும் இறந்த பிறகா பார்ப்பாங்க. சொல்கிறாங்க, அந்நிய ஆண்கள் என்னை சுற்றி எப்படி தூக்கிட்டு போகிறது, அதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லி. இப்போ அஸ்மா சொன்னாங்க, அப்படியானால் ஒன்று செய்யலாம். நாங்கள் அபிசீனியாவில் இருந்த காலத்தில், முஸ்லீம்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிருந்தாங்க. அபிசீனியாவில் இருந்த காலத்தில் அங்கே யாராவது இறந்துட்டா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தென்னை மரத்தினுடைய ஓலையில் ஒரு குடில் மாதிரி, ஒரு தொட்டில் மாதிரி, பல்லக்குன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி செஞ்சு அதில் தான் மையத்தை உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வச்சு தான் தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி. இப்போ ஃபாத்திமா சொன்னாங்க, நான் வசியத்து செய்கிறேன், நான் இறந்து விட்டார், நான் மௌத்தாகி விட்டார், என்னையும் நீங்கள் கஃன் செய்த பிறகு அது மாதிரி ஒரு பல்லக்கு செய்து அதில் வச்சு தான் என்னை கொண்டு போய் அடக்கணும்னு சொன்னாங்க. யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வசியத். அஸ்மாவுக்கு துஆவும் செஞ்சாங்க, நான் இறந்த பிறகு என்னை மறைப்பதற்கு நீங்கள் காரணமானது போல அல்லாஹ் உங்களை மறைத்து மன்னிப்பானாகன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிற நேரத்தில் அவங்க வசியத் பண்ணினாங்க, என்னுடைய உடலை யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது, இறந்த பிறகு என் ஒரு சில நபர்களை தவிர யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க. அதே மாதிரி என் உடலை சுற்றி என்னை ஒரு பல்லக்கில் வச்சு தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. முதல்ல இஸ்லாத்தில்
இன்னைக்கு நாம தூக்கிட்டு போற மாதிரியான சுந்தூக்கில் வைத்து இந்த ஜனாதா பெட்டின்னு சொல்றோமே அதில் வச்சுட்டு தூக்கிட்டு போனது ஃபாத்திமா அவங்கள தான் தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பெருமானாருடைய மனைவி ஜெய்னப் வஃபாத்தானாங்க, அவங்களையும் அந்த மாதிரி தூக்கிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு பார்த்தாங்க முஸ்லிம்கள் இது நல்ல நடைமுறையாக இருக்குது, ஆண் ஜனாதா பெண் ஜனாதா எல்லாத்தையுமே இந்த சுந்தூக்கில் வச்சு தூக்கிட்டு போற பழக்கம் அன்றிருந்து தான் வந்தது. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இறந்த பிறகு கூட உடல் 5 துணியில சுற்றப்பட்டிருக்குது. அந்த 5 துணியில சுற்றப்பட்ட உடலை கூட அந்நிய ஆண்கள் தொடக்கூடாதுன்னு நினைச்சான். எவ்வளவு பெரிய வெக்கமும் பேணுதலும்! இன்றைய நம்முடைய காலத்து பெண்கள், சுதந்திரமாக சுற்றித் திரிகிற பெண்கள், கடை வீதியில் சுற்றித் திரிகிற இந்த பெண்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்திருந்தா இரத்த கண்ணீர் ஒடிச்சிருப்பாங்க. தான் இறந்த பிறகு 5 துணியில கஃன் செய்யப்பட்ட நிலையில கூட அந்நிய ஆண்களுடைய கரங்கள் தன் மீது படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஃபாத்திமா அவர்கள் இன்றைய நமது காலத்து இஸ்லாமிய பெண்களுடைய அவங்களுடைய பர்தாவுடைய அந்த அமைப்பு, எவ்வளவு டிசைனான பர்தாக்கள், புர்காக்கள், இதையெல்லாம் பார்த்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க. அருமையானவர்களே, இந்த வெக்க சுபாவம் அல்லாஹ்வுடைய தூதர்